சென்னையில் விஸ்வநாதன்கிற ஒரு பெரிய பணக்காரர் வாழ்ந்துட்டு வந்தார். அவரோட மனைவி சுமதி. அவங்க ரொம்பவே எளிமையானவங்க. ஆனால் விஸ்வநாதன் அப்படி கிடையாது. தன்னோட பணத்தால் எதையுமே சாதிச்சிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தவர். ஒவ்வொரு வருடமும் தன்னோட மனைவிக்கு கல்யாண நாள் பரிசா விலையுயர்ந்த பொருட்களை கொடுக்கறது வழக்கம். அவங்களோட 10வது ஆண்டு கல்யாண நாள் வந்துச்சு. அந்த கல்யாண நாளுக்கு வைரக்கல் பதிச்ச ஒரு கை கடிகாரத்தை அவர் கொடுத்தாரு பரிசா. தன்னோட மனைவி கிட்ட கொடுத்து, இது ரொம்ப துல்லியமா நேரம் காட்டும், ஒவ்வொரு முற்கள்லையும் வைரக்கல் பதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டார். இதை வாங்கின அவங்க மனைவிக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. முகத்துல வெறுமையும் லேசான புன்னகையும் மட்டும்தான் இருந்தது. அதை வாங்கிட்டு அவங்க மனைவி சுமதி தன்னோட கணவர்கிட்ட சொன்னாங்க, இந்த கடிகாரம் ரொம்ப அழகா நேரம் காட்டுதுங்க. ஆனா என்னோட நேரங்கள்ல தான் நீங்க என் கூட இருக்கிறது இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட கணவர் சொன்னாரு, நான் ஓடி ஓடி உழைக்கிறது எல்லாமே நீயும் நம்ம பிள்ளைங்களை வசதியா வாழத்தானே, பணம் இல்லைன்னா நம்மளை யார் மதிப்பா அப்படின்னு விஸ்வநாதன் சொன்னார். இதை கேட்ட மனைவி சொன்னாங்க, பணம் முக்கியம்தாங்க, ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. என்னோட ஒவ்வொரு கஷ்டத்திலையும் நான் சாஞ்சு அழுகிறதுக்கு உங்களோட தோள் தான் தேவை. என்னோட கண்ணீரை, என்னோட கவலையை நான் பணத்துக்கிட்ட பகிர்ந்துக்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னாங்க. விஸ்வநாதனுக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிடுச்சு. 10 வருஷமா பணம்னு பணம் பின்னாடியே போயிட்டோம். தன்னோட குழந்தைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, அதை கூட நம்ம கவனிக்கல. தன்னோட மனைவி முகத்துல துளியும் சந்தோஷம் இல்லை, அதையும் நம்ம கவனிக்கல. நம்ம இவ்வளவு நாளா யாருக்காக உழைச்சோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டார். தன்னோட சுத்தி இருக்கிற உறவுகள் யாருமே இப்போ நம்ம கூட இல்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. பணம் முக்கியம்தாங்க, ஆனா பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆவல்ல உறவுகளை சம்பாதிக்க நம்ம மறந்துடுறோம். இது அவர் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. ஒவ்வொரு வாரமும் தன்னோட மனைவி குழந்தைகளோட அன்னையில இருந்து நேரத்தை செலவிட ஆரம்பிச்சார்.